ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. அவரால் அதை தர முடியும்னா அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே கஷ்டம். ஏன்னா ஒரு பாதிப்பு வந்துட்டுல ஒரு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சு வறண்டு போன வனாந்தரத்தை பார்த்ததுனால இன்னும் அவ்வளவுதான் சொல்லி, ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி இல்ல உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, அது செழிப்பான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அவங்கள தைரியப்படுத்தி அனுப்பினேன். அதே மாதிரி கர்த்தர் பாருங்க, அங்க இந்த சூழ்நிலை புரிந்து கொண்ட ஒரு நல்ல குடும்பத்தார் வந்து இந்த மகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொந்த மருமகளா ஏற்றுக்கொண்டாங்க. அவருடைய வாழ்க்கையில செழிப்பு, அவங்க குழந்தைகளோட நல்ல கணவரோட மகிழ்ச்சியாய் வாழுகிற வாழ்க்கையை பார்க்க முடிந்தது. வறண்டு போன நிலைமை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க, தேவன் வாழ வச்சிருக்காருல. உங்க வாழ்க்கையில குடும்பம், வியாபாரம், ஊழியம், உங்களுடைய வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒண்ணு செய்ய முடியாது, அந்த அளவுக்கு பாதிப்புன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் செழிக்க பண்ணுவா.